Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் சிறப்பு விமானம் மூலம் நாடு திரும்பியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாலாஜி. நாடு திரும்பி இருக்கக்கூடிய இந்திய அணி வீரர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உற்சாக வரவேற்பு அங்கு அளிக்கப்பட்டு வருகிறது? கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 17 ஆண்டுகள் கழித்து T20 உலக கோப்பை இந்திய மண்ணிற்கு திரும்பியுள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி 17 ஆண்டுகள் கழித்து இரண்டாவது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்றது. இத்தகைய சூழல் அதற்கு அடுத்த நாளிலே இந்திய அணி தாயகம் திரும்புவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் கரீபியன் தீவுகளில் பெரில் என்ற ஒரு கடுமையான சூறாவளி தாக்கியது. இதனால் இந்திய வீரர்கள் திட்டமிட்டபடி அதற்கு அடுத்த நாள் பார்படாஸிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால் இந்திய வீரர்கள் பார்படாஸிலே இருந்த நிலையில் தற்போது இந்திய பிசிசியான இந்திய கிரிக்கெட் வாரியம் ஏற்பாடு செய்த அடிப்படையில் சிறப்பு விமானம் மூலம் இந்திய வீரர்களும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோரும் பார்படாஸிலிருந்து டெல்லி திரும்பியுள்ளனர். அந்த சிறப்பு விமானம் இன்று காலை 6 மணி அளவில் டெல்லி வந்து இறங்கியது. இதை அறிந்த ரசிகர்கள் அதிகாலை முதலே டெல்லி விமான நிலையத்தில் குவிந்திருந்தனர். இந்திய வீரர்களை வரவேற்பதற்காகவும் 17 ஆண்டுகள் கழித்து T20 உலகக்கோப்பையை பார்ப்பதற்காகவும் அதிகாலை முதலே இந்திய ரசிகர்கள் டெல்லி விமான நிலையத்தில் குவிந்திருந்த சூழலில் தற்போது இந்திய வீரர்கள் சிறப்பு பேருந்து மூலம் டெல்லி விமான நிலையத்திலிருந்து தங்களது விடுதிகளுக்கு செல்கின்றனர். ரசிகர்கள் அப்போது உற்சாக வரவேற்பு அளித்தனர். பார்த்தோம் என்றால் 17 ஆண்டுகள் கழித்து இந்திய அணி உலகக்கோப்பை வென்றுள்ளது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக கருதப்படும் சூழலில் மீண்டும் இந்தியாவிற்கே கோப்பை வந்துள்ளதால் இந்திய ரசிகர்கள் அணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சிவம் துபே, டிராவிட் உள்ளிட்டோர் பேருந்தில் ஏறி சென்றனர். இது மட்டுமின்றி இன்று காலை சுமார் 11 மணி அளவில் பிரதமர் மோடியை இந்திய அணி சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெற்றி கோப்பையுடன் பிரதமர் மோடியை சந்தித்து இந்திய வீரர்களும் பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோரும் கலந்துரையாட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி மாலை 5 மணி அளவில் இந்திய வீரர்கள் வெற்றி பேரணியில் ஈடுபட உள்ளனர். மும்பையில் இந்த வெற்றி பேரணி நடைபெற வருகிறது. அதாவது திரளான ரசிகர்கள் சூழ இந்திய வீரர்கள் திறந்தவெளி வாகனத்தில் பேருந்து மூலம் மும்பையில் உள்ள புகழ்பெற்ற மரைன் டிரைவ் சாலையிலிருந்து மும்பை வான்கடே மைதானம் வரை வெற்றி பேரணியில் ஈடுபட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, இந்திய அணி வீரர்களின் இந்த வெற்றி பேரணிக்காக என்னென்னமான சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக கடந்த 2007ஆம் ஆண்டும் இதே போன்ற ஒரு வெற்றி பேரணி மும்பையில் நடைபெற்றது. 2007ஆம் ஆண்டு டோனி தலைமையிலான இந்திய அணி T20 உலகக்கோப்பையை முதல் முறை வென்றது. அப்போது ஜோகன்னஸ்பர்கிலிருந்து இந்திய வீரர்கள் மும்பை வந்தனர். அப்போது மும்பை மரைன் டிரைவில் இது போன்ற ஒரு வெற்றி பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே போல இப்போது மீண்டும் மும்பையில் வெற்றி பேரணி நடைபெற உள்ளதால் இதற்கும் ஏற்பாடுகள் மிக முக்கியமாக செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பையில் பல்வேறு விதமான போலீசாரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள சூழலிலும் ரசிகர்கள் தொடர்ந்து மும்பையிலும் குவிந்து வருகின்றனர். மாலை 5 மணி அளவில் மும்பை மரைன் டிரைவில் இருந்து வான்கடே மைதானம் வரை இந்த வெற்றி பேரணி நடக்க உள்ளதால் மிகுந்த எதிர்பார்ப்பில் ஒட்டுமொத்த தேசமே உள்ளது. அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு தருணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.